ஹே மிஸ் அன்யோங், வெல்கம் டு புஜ்ஜி ஃபிக்ஷனல் வேர்ல்ட். நான் உங்கள் புஜ்ஜி. எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம தேங்ஷிக்கு ஒரு ஒன் ஷாட் தாண்டா பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இது ஒரு ரெக்வஸ்ட் ஒன் ஷாட். அவங்களோட பர்த்டே ஸ்பெஷலுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம அவங்களுக்கு அப்படியே ஒரு விஷயம் போட்டு அப்படியே ஸ்டேட்டஸ் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். அவங்க நேம் எனக்கு தெரியல. அவங்களோட யூடியூப் கமெண்டோட இது வேணால் நான் சொல்கிறேன். சாங் S8W விஷ் யூ மினிமம் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டேடா. இது நீ கேட்டால் ஒன் ஷாட் தான். உனக்காக உன் பர்த்டேக்கு நீ எப்பயுமே ஹாப்பியாக இருக்கணும். உன்னோட லைஃப்பில் உனக்கு நீ நினச்சது எல்லாமே உனக்கு கிடைக்கணும். காட் பிளஸ் யூ. ஒன்ஸ் அகைன் விஷ் யூ மினிமம் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. எனக்கு இந்த அளவுக்கு தான் விஷ் பண்ண தெரியும். ஸோ ஏதாச்சும் ஹர்ட்டாக இருந்தால் சாரி. சரி, ஓகேடா. நம்ம இப்போ வளவெல்லா கொலக்கொலான்னு எது பேசாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டோரி நேம் நீங்களே பார்த்துருந்துருப்பீங்க, இருந்தாலும் நானும் ஒன்ஸ் சொல்லிக்கிறேன். கான்ட்ராக்ட் மேரேஜ். நேமே ஒரு மாதிரி இருக்குல்ல, ஏன்டா ஒன் ஷாட்டும் ஒரு மாதிரி தான். ஸோ ஹெட்செட் பே பண்ணிக்கோங்க. அப்புறம் ஹெட்செட் போடாமல் கேட்டால் அக்கா வீட்டில் மாட்டிக்கிட்டேன்னா அக்கா பொறுப்பு கிடையாது. அண்ட் ஸ்டோரிக்குள்ளே போகலாம்டா. ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போது ரெயின் டேஸ்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ எல்லோரும் சேஃப் அண்ட் ஹெல்த்தியாக இருக்கணும். ரெயினில் ஓவராக நினையாதீங்க. பிகாஸ் எனக்கும் இப்போ ரெயினில் நினைஞ்சி தான் இப்போ கொஞ்சம் கோல்டு பிடிச்சிட்டு. ஸோ வாய்ஸ் கொஞ்சம் சேஞ்ச் ஆனாலும் அதே கண்டுக்காதீங்க. சேஃபாக இருங்க, ஓகே? சரி, வாங்க ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஒரு குட்டி இன்ட்ரோட ஸ்டோரியில் போயிடலாம்டா. இன்ட்ரோ பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் நீங்கள் எப்பயும் போல தான். ஒயன் ரொம்பவுமே சைலண்ட்டான கேரக்டர். யாருக்கிட்டையும் மேக்ஸிமம் எகிட்ட பேசுறது அந்த மாதிரிலாம் இருக்கவே மாட்டீங்க. ரொம்பவுமே அப்புறாணி. எதாக இருந்தாலும் ஈஸியாக விட்டு கொடுத்து போகிற பொண்ணு. உங்களுக்கு அப்பா அம்மா கிடையாது, ஒரே ஒரு அக்கா தான். இவ்வளோ தான் உங்கள் இன்ட்ரோ. நம்ம தேவாங் சைட் பார்த்தோன்னா உங்களுக்கு சேம் ஆப்போசிட். சரியான கோவக்காரன். யாராக இருந்தாலும் சட்டுன்னு மூஞ்சில் அடித்த மாதிரி பேசிடுவான். அவன் வீட்டுக்கு ஒரே பையன். தேவாங்க்கு அப்பா அம்மா இருக்காங்க. இது வரைக்கும் இன்ட்ரோ போதும்னு நினைக்கிறேன். நம்ம இப்போ ஸ்ட்ரைட்டாக ஸ்டடிக்குள்ளே போகலான்டா. ஸ்டார்டிங் சீன்லையே ஒரு ஆஃபீஸ் தான் காமிக்கிறாங்க. அந்த ஆஃபீஸில் ஒரு 2 பர்சன் ஆப்போசிட்டில் உட்காந்து பேசிகிட்ருக்காங்க. இது பாரு தயம், உனக்கான அமௌண்ட்டை நான் உனக்கு கண்டிப்பாக செட்டில் பண்ணுவேன், புரியுதா? ஆனால் அதுக்கு நீ எனக்கு ஒரு இம்பார்ட்டண்ட் ஹெல்ப் பண்ணுவியா? சார், நீங்கள் எனக்கான அமௌண்ட் கொடுத்தீங்கன்னா போதும் சார். நான் என்ன ஹெல்ப் வேணால் உங்களுக்கு பண்ணுறேன். எனக்கு இப்போது ரொம்ப அர்ஜெண்ட். அந்த அமௌண்ட் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ சொல்லுங்கள், என்ன பண்ணணும்? வேறு ஒன்றும் இல்லை தயம், நீ என் பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பியா? கல்யாணம் பண்ணிக்கணுமா? புரியலையே, என்ன சொல்கிறீங்க? இது பாரு தயம், என் பொண்ணுக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். உன்னை அவ்வளோ பிடிக்கும் அவளுக்கு. எந்த அளவுக்குன்னா உன்னை மேலே ஒரு மாதிரி பைத்தியமாக இருக்கா. நீ தான் அவளுக்கு எல்லாமேன்ற மாதிரி நினச்சிட்ருக்கா. உன்னை எங்கே பார்த்தாலும் பைத்தியம் மாதிரி பேச ஆரம்பிக்கிறா. நீனா அவளை அவ்வளோ பிடிக்கும். ஸோ புரிஞ்சுக்கோ. உனக்கு இந்த அமௌண்ட் வேணும்னா நீ என் பொண்ணை மேரேஜ் பண்ணிப்பியா? சார், மேரேஜ் பண்ணணுமா? உங்கள் டாட்டர் நான் இது வரைக்கும் பார்த்தது கூட இல்லையே. அதான் தயம் பெரிய ப்ராப்ளம். நீ என் டாக்டரை பார்த்ததே இல்லை. நீ அப்படியே எந்த பொண்ணையும் நிமிர்ந்து பார்க்காதனால தான் அவள் உன்னை பார்த்தா. இவ்வளோ ஜென்டில்மேனாக இருப்பேன் அப்படின்னு அவள் யோசிச்சு தான் உன்னை லவ் பண்ணவே ஆரம்பிச்சிருக்கா. ஸோ உன்னை பற்றின எல்லா விஷயமும் ஃபிங்கர் ஃப்ரண்ட்டில் வச்சுருக்கடா அவள். ஸோ நீ அவளை மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லு. இப்போயே உனக்கான அமௌண்ட்டை நான் செக் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி அவங்க 2 பேர் பேசிகிட்ருக்காங்க. தயாங்கும் அப்படியே, ஆனால் சார் உங்கள் பொண்ணு அப்படின்னு சொல்ல அவரும் தயாங்கிட்ட அவரோட பொண்ணோட ஃபோட்டோ காமிக்கிறாரு. பேர் ஜாரா, என்னோடய பொண்ணு அப்படின்ற மாதிரி தயாங்கிட்ட அந்த பிக் காமிக்கிறான். ஸோ அவனும் பார்த்துட்டு, ஓ ஓகே சார், உனக்கு இந்த அமௌண்ட் வேணும்னா நீ என் பொண்ணை மேரேஜ் பண்ணிப்பியா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் தயாங்கிட்ட கேட்குறாரு. தயாங் ஒரு மாதிரி யோசிச்சுட்டே உட்காந்துட்ருக்கான். அவன் எந்த ஆன்சருமே பண்ணல. தயாங் ரொம்ப இதாக சொல்லணுன்ட்டுலாம் இல்லை, நல்லா யோசிச்சு முடிவிடு.
என்ன உன் அப்பா அம்மா கிட்ட கூட கேளு, எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல, தயம் நான் நான் பண்ணிக்கிறேன் சார், உங்கள் பொண்ணை மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ அவங்களுக்கும் செம்ம ஹாப்பி. உண்மையாகவே மேரேஜ் பண்ணிக்கிறியா நீ? ப்ராமிஸ் தானே? அப்புறம் அமௌண்ட்டும் வாங்கிட்டு நான் எப்போ சொன்னேன் அப்படி இப்படின்னு மாற்றியெல்லாம் பேசக்கூடாது சார். பொண்ணு பார்க்க லட்டு மாதிரி இருக்குது, இப்படி இருக்க பொண்ணு எப்படி நான் வேண்டான்னு சொல்லுவேன்? எனக்கு ஓகே சார், நான் நிச்சயமாக மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி தயாங் சொல்கிறான். அவங்களும் சரின்னு சொல்லிட்டு, சரி தயாங், நாளைக்கு மார்னிங் என் பொண்ணு உன்னை கஃபேயில் மீட் பண்ணுவாள், அண்ட் அவளோட நம்பர் இந்த அப்படி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரும் அவளோட நம்பர் எல்லாம் கொடுக்குறாரு. தயாங்கும் வாங்கிட்டு ஓகே சார், நான் நாளைக்கு பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எந்திரிச்சு அங்கேருந்து போக போகிறான். அவரும் தயாங் ஒரு நிமிஷம் இல்லை, சொல்லுங்கள் சார், இந்தா வந்த வேலையை மறந்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செக்கில் சைன் பண்ணி அவனுக்கு கொடுக்குறாரு. அவனும் அதை வாங்கிட்டு, ரொம்ப தேங்க்ஸ் சார், இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை, உங்களோட ஹெல்ப்புக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னு எனக்கு தெரில, ரொம்ப தேங்க்ஸ், வெரி வெரி தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி அவனும் அவங்ககிட்ட சொல்லிவிட்டு அங்கேருந்து போயிடுறான். தயம் இப்படி நடந்து நினச்சி அவ்வளோ ஹாப்பியாக அட் ஈவினிங் டைம் ஒரு மாதிரி லைட்டாக குடிச்சிட்டு வீட்டுக்கு வரான். டோர் நாட் பண்ணால் அவங்க அம்மா அப்படியே ஓப்பன் பண்ணுறாங்க. தயம், டைம் என்ன, இவ்வளோ நேரம் என்ன பண்ணிகிட்டு இருந்த? அம்மா அது வந்து ஒரு டீலர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன், கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவனோட மவுத்தை க்ளோஸ் பண்ணுற மாதிரியே ஹேண்ட்ஸ் வச்சு பேசிகிட்டு இருக்கான். அவங்க அம்மாவும், குடிச்சிருக்கியா தயம்? ஆமாம்மா, லைட்டா குடிச்சிட்டு. ஏண்டா இப்படி இருக்க? நீ இப்போல்லாம் ரொம்ப மாறிட்ட தயம், போய் சாப்பிடு, உனக்காக அங்கே ஒருத்தி வெயிட் பண்ணிகிட்ருக்கா, இப்போ வரைக்கும் சாப்பிடாம. அவளை யார் வெயிட் பண்ண சொன்னா? சாப்பிட வேண்டியது தானே, என் உயிரை எடுக்கிறக்குனே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தயாங்க அப்படியே அவன் மைண்ட்குள்ளேயே நினச்சிட்டு, போகிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிச்சன் சைடு தான் வரான். டைனிங் டேபிள் கிட்டே வந்தான். நீங்கள் தான் அந்த டேபிளில் அப்படியே படுத்திருக்கீங்க. தயாங்க அப்படியே உங்களே பார்த்துட்டு பக்கத்தில் அந்த டேபிளை ஒரு மாதிரி நோட் பண்ணுறான். நீங்கள் அப்படியே பொறுமையாக ஐஸ் ஓப்பன் பண்ணுறீங்க. பார்த்தா தயாங்க நின்றுட்டுருக்கான். நீங்கள் ஒன்று பார்த்துட்டு, வந்துட்டிங்களா, உட்காருங்க, சாப்பாடு வைக்கிறேன், சாப்பிட்டீங்களா, வெளியே எங்கேயாச்சும்? இல்லை, வெய்ய. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தயாங்க்கு அப்படியே சாப்பாடெல்லாம் எடுத்து வைக்க ஆரம்பிக்கிறீங்க. தயாங்கும் அப்படியே பொறுமையாக சாப்பிட்ருக்கான். நீங்கள் தயாங் சாப்பிட்றதே பார்த்துட்டு, குடிச்சிட்டு வந்திருக்கீங்களா என்ன? ஏன் அப்படி கேட்குறா? இல்லை, கேட்டேன் அதான். ஆமாம், கொஞ்சம் வெளியே போனேன், டென்ஷனாக இருந்துச்சு, குடித்தேன். என்னப்போ? இல்லை, ஒன்றும் இல்லை. சரி, நீ சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு தேங்க உங்கள்கிட்ட கேட்குறான். நீங்களும், நான் இன்னும் சாப்பிடல, இனிமேல் தான். நீங்கள் சாப்பிட்டதுக்கப்புறம் என்ன சென்டிமெண்ட்டா? நான் சாப்பிட்டா தான் சாப்பிட்ணுன்னு சென்டிமெண்ட்டான்னு கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க உங்கள்கிட்ட கேட்குறான். நீங்கள் அப்படியே தேங்கே பார்த்துட்டு, அப்படியெல்லாம் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி தயங்கிட்டே சொல்கிறீங்க. தேங்கும், இல்லை அப்போ உட்காந்து தின்னு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நீங்களும் சரின்னு சொல்லிட்டு தேங்கிட்டே அப்படி பக்கத்தில் உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறீங்க. தேங்கும் சாப்பிட்ருக்கான். ஸோ நீங்கள் அப்படியே தேங்க திரும்பி பார்த்துட்டு, தயம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட, என்ன சொல்லு? அது வந்து நீங்கள் உங்கள் பிஸ்னஸ்க்கு அமௌண்ட் ரெடி பண்ணிகிட்ருக்கீங்கல்ல? ஆமாம், அந்த அமௌண்ட் என்கிட்ட இருக்குது, நான் வேணால் கொடுக்கவா? எந்த அமௌண்ட்? புரியலையே. இல்லை தயம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே சுற்றி முற்றி பார்க்குறீங்க. யாருமே இல்லை. தேங்கும், அதான் நம்ம கான்ட்ராக்ட் படி நீங்கள் எனக்கு அமௌண்ட் தரணும்ல, அந்த அமௌண்ட்டு வேணால் நீங்கள் எடுத்துக்கோங்களேன். எதுக்கு?
அப்புறம் கான்ட்ராக்ட் முடிஞ்சுட்டு அமௌண்ட் தரல என்னதும் அப்படி இது பண்ணி போகிறதுக்கா? ஐ மீன் என் கூடயே வாழ்ந்துட்டு போகிறதுக்கான்னு கேட்டேன். அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நீங்கள் அப்படியே தயங்க பார்த்துட்டு, ஐயோ தயங்க அப்படி இல்லை, நான் சொல்கிறேன் உங்களுக்கு இப்போது ரொம்ப அர்ஜென்ட்டில் தேவைப்படுது. அத்தை மார்னிங்லேருந்தே சொல்லிகிட்டு இருந்தாங்க, அவங்களும் அவங்களோட ஜுவல் தரேன்னு சொன்னாங்கல்ல, அதான் நீங்கள் வேணால் அந்த அமௌண்ட் எடுத்துக்கோங்களேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. தயாங்கும் எனக்கு அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, அமௌண்ட் ரெடி ஆயிடுச்சு, சும்மா நோயின்னு பேசிகிட்டு இருக்காம மூடிட்டு திங்குறியா? எனக்கு என்னை பார்த்தாலே சாப்பிட்ற மைண்ட் செட் கூட போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சாப்பாட்டை கை கழுவிட்டு எந்திரிச்சிட்டு போயிடுறான். நீங்கள் அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. தயாங்க என்ன, நான் இப்போ என்ன பெருசாக சொல்லிட்டேன்? என்னோடய அமௌண்ட்டை எடுத்துக்கோங்கன்னு தானே சொன்னேன், அதுக்கே இவ்வளோ கோவப்படுறாரு. அப்படி சொன்னது உண்மை தானே? ஒரு வேளை நான் அப்படி சொல்லிடுவேணுன்னு அவருக்கு பயம் இருக்கும்ல. இன்னும் 2 months தான், நான் இங்கேருந்து போக தானே போகிறேன், அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அமைதியாக சாப்பிட்டு ஹேண்ட்லாம் வாஷ் பண்ணிட்டு அப்படியே போயிடுறீங்க. யாடா நீங்களும் தயாங்க இப்போது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். அது மற்றவங்களுக்கு நீங்கள் 2 பேரும் லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லி தான் தயாங்க உங்களை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருப்பான். ஆக்சுவலாக உங்களுக்கு கூட கான்ட்ராக்ட் பண்ணியிருப்பான், இவ்வளோ மந்த்ஸுக்கு நீ என்னோடய ஒய்ஃபாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி. ஸோ இன்னும் 2 monthsல அந்த மந்த்தும் எண்டாக போகுது. ஸோ 2 பேருமே என்ன தான் வெளியே தான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படின்ற மாதிரி இருந்தாலும், ஹாலில் கிச்சனில் ரொமான்ஸ் பண்ணாலும், ரூமில் 2 பேரும் தனியாக தான் இருப்பீங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் மூஞ்சியே கொடுத்து கூட பேசிக்க மாட்டீங்க, அந்த அளவுக்கு தான் இருப்பீங்க. சரி வாங்கடா நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். அப்படி பார்த்தா நீங்கள் இப்போ உங்கள் ரூமில் தான், பெட்டில் இல்லை, அப்படி தேவங்க பெட்டில் படுத்திருக்கான். நீங்கள் அந்த பெட்டில் ஒரு ஓரமாக படுத்திருக்கீங்க. தேவங்க அப்படியே உங்களை பார்த்துட்டு, இன்னும் 2 months எங்கேருந்து போயிடுவா, ஆனால் அதுக்குள்ளே அவர்கிட்ட நான் என்ன பேச போகிறேன், நாளைக்கு வர அவளை போய் மீட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன். தயம் உனக்கு ஒரே கல்லில் 2 மாங்காய். ஃபைனலி இவளும் இங்கேருந்து போயிடுவா. இன்னும் ஒரு 3 months ஸ்கிப் பண்ணி அவளை நான் மேரேஜ் பண்ணிப்பேன். அதுக்கப்புறம் என் பிஸ்னஸ்க்கு என்ன ப்ராப்ளம் வந்தாலும் அவங்க பார்த்துக்குவாங்க அப்படின்ற மாதிரி தேவங்க யோசிச்சுட்ருக்கான். அப்படியே தாண்டா அட் டே நைட் ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் தான் உங்கள் கிச்சனில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. மற்ற யாருமே இல்லை. நீங்கள் பாட்டுக்கு வெஷல்லாம் வாஷ் பண்ணிட்டு ஒரு மாதிரி இதெல்லாம் பண்ணிட்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ சடனாக அவங்க மொபைல் தான் ரிங் ஆகுது. நீங்கள் அப்படியே அதை பார்த்துட்டு, யார் அட மியா எவ்வளோ டேஸ்க்கு அப்புறம் கால் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அட்டன் பண்ணி, ஹலோ மியா எப்படி இருக்கடி, நல்லா இருக்கியா? இப்போ தான் மேடம்க்கு கால் பண்ணணுன்னு தோணுச்சோ, நான் மெசேஜ் பண்ணாலும் ரிப்ளை வர்றதில்ல, என்ன மேடம் ஒர்க்கில் ரொம்ப பிஸி ஆகிட்டிங்களா என்ன அப்படின்ற மாதிரி நீங்கள் அவகிட்ட நல்லா ஜாலியாக கேட்குறீங்க. அவள் போதும் நிறுத்துவயன், இப்போ நீ எங்கே இருக்க, என்னாச்சரி, ஏன் இவ்வளோ கோவமாக பேசுகிற? நான் இப்போது தேவங்கோட வீட்டில் இருக்கேன். ஏன் தேவங்கோட வீட்டிலையா? தேவங்க எங்கே இருக்காரு? ஆஃபீஸ் போயிருக்காரு. என்னம்மா ஆச்சு உனக்கு? ஏன் சடனாக கால் பண்ணி இவ்வளோ கோவமாக கேட்டுட்ருக்க? ஒயன் உனக்கும் தயாங்கும் எப்படி மேரேஜ் ஆச்சுன்னு என்கிட்ட சொன்னேன்? என்னடி கேள்வி இது? அதான் சொன்னனே 2 பேரும் லவ் பண்ணோம், மேரேஜ் பண்ணிக்கிட்டோன்னு. ஒயன் உண்மையாக சொல்லு, நீயும் தயாங்கும் லவ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட கேட்குறா. நீங்கள் ஒரு மாதிரி திருன்னு முழிச்சிட்டு, என்னாச்சு மியா, ஏன் திடீர்னு இப்படியெல்லாம் கேட்குற? நீ சொல்லு ஒயன், லவ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணீங்களா? நீ ஃபஸ்ட்டு என்னாச்சுன்னு சொல்லு, அப்புறம் நான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அவளும் மொபைலுக்கு ஒரு பிக் அனுப்பியிருக்கேன், அதை பாரு, லைன்லேயே இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவள் சொல்கிறான். நீங்களும் சரின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோ எடுத்து பார்க்குறீங்க. அதில் தேவன் ஒரு பொண்ணு கூட உட்காந்து பேசிகிட்ருக்காரு கஃபேயில், அதுதான் காமிக்கிறான். நீங்கள் அதை பார்த்துட்டு, ஹே இதில் என்னடி இருக்குது, அவர்
அவரோட கம்பெனியில் யார் கூடயாவது ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அவங்கள தெரிஞ்சவங்களாம் இருக்கலாம், ஃப்ரெண்டாக இருக்கலாம், யாராக வேணா இருக்கலாம்ல. அதே இதுக்கு எனக்கு பிக் எடுத்து அனுப்பிட்டுருக்கேன். சரி, யாராக வேணா இருக்கலாம், அவகிட்ட மேரேஜ் பண்ணிக்கலாம் நான் பேசிகிட்ருப்பாரு. என்ன என்ன சொல்கிறேன் எனக்கு புரியலையே. பையன், நான் அவங்க உட்காந்துட்ருக்க அத்தையே பக்கத்து இருக்க டேபிளில் தான் இருந்தேன். அவங்க பேசினது எனக்கு நல்லா கேட்டுச்சு. 2 பேரும் இன்னும் 2 months கழிச்சு மேரேஜ் பண்ணிக்கலான்னு பேசிகிட்டு இருக்காங்க. என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட கேட்குறா. நீங்கள் அப்படியே மியாவை பார்த்துட்டு, மியா என்ன சொல்கிற? நான் என்ன சொல்கிறதுக்கு இருக்கு, நீ தான் சொல்லணும். என்ன வயன், என்ன நடக்குது? நீயும் தயங்கும் சந்தோஷமாக தானே இருக்கீங்க. அவர் ஏன் இன்னொரு பொண்ணுக்கிட்ட மேரேஜ் பண்ணிக்கலான்னு பேசிகிட்டு இருக்காரு, எனக்கு புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. நீங்கள் பொறுமையாக மியா கிட்ட, மியா சாரிடி, நான் உங்ககிட்ட பொய் சொல்லிட்டேன். பொய் சொல்லிட்டியா? புரியல, என்ன பொய் சொன்ன? மியா, ஆக்சுவலி என்னென்னா நானும் தயங்கும் லவ் பண்ணியெல்லாம் மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சுற்றி முற்றி பார்க்குறீங்க. அங்கே யாருமே இல்லை. ஸோ மியாக்கிட்டே சொல்கிறீங்க, இப்படி கான்ட்ராக்ட் பண்ணி தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். இன்னும் 2 monthsல நான் இந்த வீட்டிலேருந்து வந்துடுவேன். ஸோ இது எதுவும் ப்ராப்ளமும் இல்லை, ஸோ ஃப்ரீயாக விடு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறீங்க. அவளுக்கு நான் செம்ம காண்டாகுது. ஒயன், நீ என்ன லூஸா? இப்படி பண்ணினா ஃப்யூச்சர் என்ன ஆகும்னு தெரியுமா? என்ன இதுக்காக நீ அவங்ககிட்ட இப்படி அக்செப்ட் பண்ணிக்கிட்ட? இல்லை எனக்கு புரியல வயன். ஆனால் நீ இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கல்ல, உன்னோட ப்ரெக்னென்சியாச்சும் உண்மையா இல்லை அதுவும் ஃபேக் தானா? மியா, இது உண்மைதான் மியா, மேரேஜ் தான் ஃபேக் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. மியா அக்கா ஒன்றுமே புரியல. என்னடி சொல்கிற? மேரேஜ் ஃபேக்கா? அப்போ நீ இப்போ தயவுனாலும் உண்மையாகவே ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியா வயன்? ஆமாம் மியா, உண்மையாலுமே தான் இருக்கேன். ஆனால் எப்படி? என்னடி, எனக்கு எதுவுமே புரியல வயன். எனக்கு தலையை சுற்றிடும் போல இருக்கு. மியா, நான் எல்லாமே உனக்கு நேரில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேனே. ஸோ அது வரைக்கும் இதை பற்றி நீ அங்கே இருக்க வேண்டாம், தேவங்கிட்டேயும் கேட்க வேண்டாம். நான் எல்லாமே உனக்கு நேரில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஓகே? வெயிட், நான் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அந்த காலை என் பண்ணுறீங்க. அப்படியே தான்டா நீங்கள் அந்த வெஷல் வாஷ் பண்ணுவாங்க இல்லையா, சிங்க், அதுக்கிட்ட அப்படியே நின்றுட்டு, மியாவுக்கு இப்போ உண்மை தெரிஞ்சிருச்சு. நான் அவகிட்ட இப்போ என்னன்னு சொல்லுவேன்? அவள் இதை எப்படி எடுத்துப்பா? எனக்கு எதுவுமே தெரியலையே. கடவுளை நீங்கள் தான் என்னை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ப்ரே பண்ணிட்டு நின்றுட்டுருக்கீங்க. அப்போ சடனாக ஒரு வாய்ஸு, ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கோவமாக ஷவுட் பண்ணுறாங்க யாரோ. நீங்களும் பத்திரி அடிச்சுட்டு திரும்பி பார்க்குறீங்க. உங்கள் அத்தை தான் கிச்சனில் அப்படியே வெளியே அந்த இதுக்கிட்ட நின்றுட்டுருக்காங்க, என்ட்ரன்ஸ் கிட்ட. நீங்கள் அப்படியே உங்கள் அத்தையை பார்த்துட்டு அவ்வளோ ஷாக்கடாக நின்றுட்டுருக்கீங்க. அத்தை எல்லாமே கேட்டிருக்குமா? கேட்டதுனால தான் இவ்வளோ கோவமாக இருக்காங்களா என்ன? என்ன பண்ணுறது புரியலையே. கடவுளே, ஏதோ அவங்க கேட்டிருக்கக்கூடாது, நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நின்று உங்கள் அத்தையே பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் அத்தை ஷவுட் பண்ணதில் உங்கள் மாமாவுமே ஹாலில் தான் இருந்திருப்பாங்க. ஸோ அவங்களும் அப்படியே எந்திரிச்சு வராரு, என்ன இவ்வளோ சுத்தமாக ஷவுட் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு அப்படியே 2 பேருமே நிற்கிறாங்க. நீங்கள் அவங்க 2 பேர்த்தையுமே ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. அவங்களோட அப்பா தான், ஏய் என்னாச்சு, எதுக்கு இப்படி ஷவுட் பண்ண வைன், என்னம்மா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு உங்கள்கிட்ட. நீங்கள் எதுவுமே சொல்லலை அப்படின்னு நின்றுட்டுருக்கீங்க. ஐயோ நீங்கள் வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. நீங்களும் சரின்னு சொல்லிட்டு அப்படியே பொறுமையாக உங்கள் அத்தைக்கிட்ட நடந்து போகிறீங்க. இப்போ நீ யார்கிட்ட கால் பேசிகிட்டு இருந்த? அத்தை, அது வந்து யார்கிட்ட கால் பேசிகிட்டு இருந்தேன்னு கேட்டேன். மியா கிட்ட. மியா கிட்டையா? என்ன பேசிகிட்டு இருந்த? எனக்கு எல்லாமே கேட்டுச்சு. நீயும் தேவங்க அப்போ லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கலையா? அப்போ 2 பேரும் இத்தனை நாளாக எங்களை ஏமாற்றிட்டு இருந்தீங்களா? நான் கேட்டதெல்லாம் உண்மையா வயன்னு சொல்லு.
அப்படின்ற மாதிரி அவங்க அவங்கள்ட்ட ஒரு மாதிரி டியரி ஐஸோட கேட்குறாங்க. நீங்கள் அப்படியே அவங்கள பார்த்துட்டு, அத்தை அது அது வந்து அது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி திருன்னு முழிச்சிட்டே நிற்கிறீங்க பயத்தில். அவங்களும் ஐயன் உன்கிட்ட தாண்டா கேட்டேன், சொல்லு, நீ சொன்னது உண்மையா? 2 பேருமே லவ் பண்ணலையா? அப்போ நீ இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு சொன்னது எல்லாமே பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கேட்குறாங்க. நீங்கள் அவங்கள அப்படியே பார்த்துட்டு, கடவுளே எல்லாமே தெரிஞ்சு போச்சு, எல்லாமே கேட்டுட்டாங்களா? ஆமாம் அத்தை, பொய் தான், நான் பொய் தான் சொன்னேன். பொய் சொன்னியா? எப்படி உனக்கு இப்படி சொல்ல மனசு வந்துச்சு? இப்படி இருக்கனால உன் லைஃப் என்ன ஆகும்னு யோசிச்சு பார்த்தியா? எதுக்காக நீ அவனை இப்படி கான்ட்ராக்ட் பண்ணி மேரேஜ் பண்ணி கன்செப்ட் பண்ணிக்கிட்ட? கடவுளே, இந்த புள்ள என்ன இவ்வளோ பைத்தியமாக இருக்கு, எனக்கு ஒன்றுமே புரியல. ஓயன், இது உன்னோட லைஃப், என் பையன் என்ன இவ்வளோ செல்ஃபிஷா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒன்று கேட்டுகிட்டே இருக்காங்க. நீங்கள் அப்படியே பொறுமையாக அழுதுகிட்டே எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க. அத்தை, நான் ஒன்றும் அனாதை இல்லை, எனக்கு ஒரு அக்கா இருக்காங்க, ஜாஸ்மின். அவங்க ஒரு பையனை லவ் பண்ணுறாங்க. அவங்க ரொம்ப பெரிய குடும்பம். எங்கள் அக்காவை மேரேஜ் பண்ணிக்கணுன்னா இவ்வளோ அமௌண்ட் அண்ட் ஜுவல் கொடுத்தா தான் மேரேஜ் பண்ணி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ எப்படா மேரேஜ் பண்ணி வைக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். எனக்கு வேறு வழி தெரிலாத. உங்கள் பையன் இப்படி கேட்டார், எனக்கும் அந்த டைமுக்கு அது சரின்னு பட்டுச்சு. அதனால தான். ஐயோ, என்னடி இப்படி இருக்க நீ, கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை. டக்குன்னு உங்களை ஒரு ஸ்லாப் பண்ணிடுறாங்க. நான் அவங்க அடித்த விசையில் அப்படியே கீழே விழுந்துடுறீங்க. அவங்களோட அப்பா தான், என்ன பண்ணிட்டு இருக்க நீ, வயன் எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே உங்களை தூக்கி விட்டுறாரு. நீங்கள் அப்படியே அழுதுட்டு, என்ன மன்னிச்சிருங்க, எனக்கு வேறு வழி தெரியல, என்னோடய ஃபேமிலி சுச்சுவேஷன் அப்படி, அதனால தான் நான் அப்படி அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். எனக்கு புரியுது, நான் பண்ணது தப்பு தான், பட் எனக்கு வேறு வழி தெரியாமல் தான் பண்ணேன், என்ன மன்னிச்சிருங்க, நான் இங்கேருந்து போயிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. தேவங்களோட அம்மா அப்படியே உங்களே பார்த்துட்டு, எது போயிடுறியா, என்ன லூஸ் அடி, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா, நீ பொண்ணு தானே, ஏன் எதையுமே யோசிக்கவே மாட்டேற? இது உன்னோட லைஃப், உனக்கு மேரேஜ் ஆயிடுச்சுன்னு இப்போ எத்தனை பேத்துக்கு தெரியுமா? இப்போது இதெல்லாம் ஃபேக்கு, நான் சும்மா கான்ட்ராக்ட் தான் மேரேஜ் பண்ணேன்னு சொன்னால் உன்னை ஊரில் இருக்கவங்களாம் எப்படி பேசுவான்னு உனக்கு தெரியுமா? தெரிஞ்சும் எப்படி உன்னால இப்படி இருக்க முடியுது? கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் உங்கள்கிட்ட செம்மையாக ஷவுட் பண்ணுறாங்க, ரொம்ப திட்டுறாங்க, அண்ட் உங்களுக்கு ஒரு மாதிரி அட்வைஸும் பண்ணுறாங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி அழுகையாக வருது. பிகாஸ் அவங்க இந்த உண்மையும் தெரிஞ்சும் உங்களை இன்னுமும் அவங்க மருமகள் அப்படின்னு தான் நினச்சிட்ருக்காங்க. அண்ட் அதை உங்கள் மனசுக்குள்ளே நினைக்கும்போது ரொம்ப அழுகையாக வருது. பிகாஸ் இப்போ ஒரு பையன் வேற ஒரு பொண்ணு மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு அங்கே பேசிகிட்டு இருக்கான். ஸோ இப்படி ஒரு ஃபேமிலிக்கு நம்ம மிஸ் ஆகுறோமே அப்படின்ற மாதிரி நினச்சி செம்மையாக அழுகுறீங்க. நின்று அவங்களும் உங்களை ஹக் பண்ணி செம்மையாக அழுகுறாங்க. என்னம்மா இப்படி இருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அவங்கள ஹக் பண்ணி செம்மையாக அழுதுட்டு சாரியெல்லாம் சொல்கிறீங்க. அப்படியே தான்டா அந்த டேவே ஸ்கிப் ஆகிட்டு அட் நைட் டைம் தேவங்க அப்படியே வீட்டுக்கு வரான். நீங்கள் அப்படியே ஹாலில் உட்காந்துட்ருக்கீங்க. தேவங்களோட அம்மா தான் அவ்வளோ கோவத்தில் உட்காந்துட்ருக்காங்க. உங்கள் அம்மா தான் வந்ததுமே தேவங்க உள்ளே வரான். வந்துட்டு, என்ன எல்லோரும் ஹாலில் இருக்கீங்க, என்னாச்சு, ஏன் அந்த சாப்பாடு வைவா, எனக்கு செம்ம பசி அப்படின்னு சொல்ல தேவங்களோட அம்மா அப்படியே தேவங்கே பார்த்து முறைச்சிட்டே நின்றுட்டுருக்காங்க. என்னம்மா என்னாச்சு, ஏன் இப்படி முறைக்கிறீங்க? தயம், நீ என்ன பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவனை ஸ்லாப் பண்ணுறாங்க டக்குன்னு. தேவனுக்கு ஒன்றுமே புரியல. அவன் அப்படியே நின்றுட்டு, அம்மா எதுக்கு என்ன அடிச்சிங்க, என்ன ஆச்சு,
அப்படின்னு சொல்லிட்டு கேட்க மார்னிங்லேருந்து நடந்தது எல்லாத்தையுமே சொல்கிறாங்க தயாங்கிட்ட. தயாங் அப்படியே உங்களை பார்த்து செம்மையாக மறைக்கிறான். உங்களுக்கு இப்போ தெரியும் தயாங் கூட இப்போ ரூமுக்கு போனால் அவன் இவங்களை போட்டு செம்மையாக திட்டுவான், அடிப்பான், என்ன பண்ண போகிறனோ அப்படின்ற மாதிரி. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி பயந்துட்டு நிற்கிறீங்க. தயாங் அப்படியே உங்களை பார்த்து முறைச்சிட்டு சொல்லிட்டையா எல்லாத்தையுமே அப்படின்ற மாதிரி முறைச்சிட்டே கேட்குறான். தயாங்கோட அம்மா தான், அவள் எதுவும் சொல்ல, எல்லாமே நாங்களே கண்டுபிடிச்சது தான், அவளை ஏன்டா மறைக்கிற? தயாங் என்ன இவ்வளோ செல்ஃபிஷா? சி, நீ இப்படி இருப்பேன்னு நாங்கள் கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்கவே இல்லை தயாங் அப்படின்னு சொல்லிட்டு தயாங்கோட அம்மா தயாங்க பிடிச்சி செம்மையாக திட்டுறாங்க. தயாங்குமே அப்படியே ஒரு மாதிரி முறைச்சிட்டு ரூமுக்கு போயிடுறான். நீங்கள் தயாங் கூட அப்படியே பின்னாடியே போகிறீங்க. பிகாஸ் இப்போ அவங்கள மேலே போயிட்டு இருந்தால் எப்படியாவது கூப்பிடுவோம். ஸோ நீங்களே போய் அடி வாங்கிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரூமுக்கு தான் போகிறீங்க தயாங் கூட. தயாங்கோட அம்மாவும் அப்பாவும் இங்கே உட்காந்து செம்மையாக ஃபீல் பண்ணிட்டுருக்காங்க. என்ன இப்படி இருக்காங்க ரெண்டு பேரும், கடவுளே அப்படின்ற மாதிரி இருக்காங்க. தயாங் அப்படியே அவங்க கூட ரூமில் வந்துட்டு அவங்ககிட்ட நான் எத்தனை தடவை படித்து சொன்னேன், இது வேண்டாம், சொல்லிடாதன்னு. எங்கள் அப்பா அம்மா முன்னாடி என்னை அசிங்கப்படுத்திட்டல்ல. சி, எனக்கு இப்போ புரியுதுடி உன் பிளான் என்னென்னு. இப்போ எங்கள் அப்பா அம்மாட்ட சொல்லிட்டேன், அவங்க உன்னை இந்த வீட்டை விட்டு விட மாட்டாங்க. நீ கடைசி வரைக்கும் என் கூடயே இருக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன், அதுதானே? உன்னை ஏண்டா கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்ட்டு இருக்கு. கடவுளே, என்னை சாவடிக்கிறக்குனே வந்திருக்கியா? நீ எல்லாம் பொண்ணு தானே, மற்ற பொண்ணுங்களாம் எப்படி இருக்காங்க, நீ மட்டும் ஏன்டி இப்படி இருக்க? என் உயிரை வாங்கிக்கிட்டு சே அப்படின்னு சொல்லிட்டு தயாங் அப்படியே ஒரு மாதிரி கடுப்பில் கொந்தளிச்சிட்ருக்கான் உங்கள்கிட்ட. நீங்கள் அப்படியே தயாங்க பார்த்துட்டு, தயாங் நான் எதுவுமே உங்கள் அப்பா அம்மா கிட்ட சொல்லலை நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மியா உங்களுக்கு மார்னிங் கால் பண்ணதுலேருந்து அங்கே நடந்தது, மியா சொன்னது அண்ட் மியா கிட்ட நீங்கள் சொன்னது எல்லாத்தையுமே சொல்கிறீங்க. அப்புறம் உங்கள் அம்மா உங்கள் அத்தை ஒத்துக்க எடுத்தது எல்லாத்தையுமே அப்படியே சொல்கிறீங்க தயாங்கிட்ட. தயாங்கும் அதெல்லாம் இப்போ கேட்டுட்டு, ஐயோ இப்போ நான் என்ன பண்ணுவேன், அவங்க மூச்சியில் நான் எப்படி முழிப்பேன், அவங்க என்னை பற்றி இப்போ என்ன நினச்சிருப்பாங்க, முன்னால் இப்போ என் பிளான் மொத்தமுமே கெட்டு போச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ நீங்கள் அப்படியே தயாங்க பார்த்துட்டு, சாரி தயாங், அதான் இப்போ எல்லாத்துக்கும் எல்லாம் உண்மையாக தெரிய வந்துருச்சுல்ல, இதுக்கப்புறமும் நான் இங்கேருந்து என்ன பண்ணுறது? நீங்கள் அப்பா அம்மா கிட்ட சொல்லி நீங்கள் ஒரு பொண்ணை பார்த்துருக்கீங்கல்ல, அந்த பொண்ணை நல்லா மேரேஜ் பண்ணிக்கோங்க, நான் இங்கேருந்து போகிறேன் தயாங் அப்படின்ற மாதிரி தயாங்கிட்ட நீங்கள் சொல்கிறீங்க. நல்லது, எங்கே போக மாட்டேன்னு சொல்லி உயிரை வாங்குவியோன்னு நினச்சேன், தயவு செஞ்சு போயிடு, கருமம் என் வாழ்க்கையவே கெடுத்துட்டேன் மொத்தமாக அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ நீங்கள் அப்படியே அழுதுகிட்டே உட்காந்துட்ருக்கீங்க சோஃபாவில். பிகாஸ் எல்லோரும் தூங்க போனதுக்கப்புறம் நீங்கள் அந்த வீட்டை விட்டு போனால் தான் சரியாக இருக்கும். இல்லைனா மார்னிங் தவங்களோட அம்மா பேசியிருப்பாங்க இல்லையா, நீங்கள் வீட்டை விட்டு போகிறேன்னு சொன்னதுக்கே அவங்க அவ்வளோ கோவப்பட்டு அடிச்சிருந்துருப்பாங்க. ஸோ அவங்க இப்போ ஹாலில் இருக்கும்போது உங்களால் எங்கேயும் போக முடியாது அப்படின்றனால நீங்கள் அப்படியே உட்காந்து அழுதுகிட்டே இருக்கீங்க. தயாங்குனா செம்ம டென்ஷன், அங்கே இல்லவே இல்லை, அவன் வீட்டிலேருந்து எங்கேயோ கிளம்பி போயிடுறான் அந்த டென்ஷன்லையே. தயாங்கோட அம்மாவும் அப்பாவுமே ரூம்குள்ளே போயிடுறாங்க. நைட் ஒரு 12 o'clock இருக்கும். நீங்கள் அப்படியே யார்கிட்டையுமே சொல்லாமல் தயாங்கிட்ட மட்டும் லெட்ரு மட்டும் எழுதி வச்சுட்டு அங்கேருந்து போயிடுறீங்க. தயாங்கும் நைட் ஃபுல்லாக அவன் வீட்டுக்கே வரல, உங்களையும் வீட்டில் ஆளை காணோம். நெக்ஸ்ட் டைம் மார்னிங் எழுந்திரிக்கிறீங்க, ஐ மீன் தயாங்கோட அம்மா எழுந்திரிக்கிறாங்க. சாரிடா, எனக்கு நல்லாவே வாய் வளருது, பிகாஸ் எனக்கு இப்போது செம்ம கோல்டு, எப்படி ரெக்கார்ட் பண்ணுறேன்னே எனக்கு தெரியல. நான் பாட்டுக்கு இப்போது கண்டென்ட் வரதை தான் எடுத்து விட்டுட்ருக்கேன். ஏதாவது தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க, சத்தியமாக நான் இந்த ஸ்டோரி யோசிக்கவே இல்லை. ஸோ ஐ எம் ரியலி வெரி சாரி. ஓகே வி கண்டினியூ ஸ்டோரி. ஸோ அப்படியே தயாங்கோட அம்மா எழுந்திரிச்சு அப்படியே பொறுமையாக உங்கள் ரூமுக்கு தான் வந்து பார்க்குறாங்க. 2 பேரும் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறீங்கன்னு பார்க்குறக்கு வந்து பார்த்தா ரூமே எம்டியாக இருக்குது. அவங்களும் யோசிக்கிறாங்க, எங்கே இந்த பிள்ளைங்க காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சா என்ன, தயாங்க இந்நேரத்துக்கு எழுந்திரிக்கிற ஆள் இல்லையே, எங்கே போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க.
அப்படியே உங்கள் பேரையும் தயாங்கோட பேரையும் அப்படியே மாற்றி மாற்றி ஷவுட் பண்ணிட்டு அப்படியே அந்த ரூமே சுற்றிட்டு இருக்காங்க. அப்போ தான் சொன்னால் நீங்கள் எழுதி வச்ச லெட்டர் அவங்களுக்கு கிடைக்குது. அவங்க அதை படித்து பார்த்துட்டு அவ்வளோதான் செம்ம ஷாக்கு. என்ன இதை இப்படி பண்ணி வச்சுருக்கா அப்படின்ற மாதிரி. பிகாஸ் நீங்கள் தான் இப்போ அந்த வீட்டை விட்டு போகிறேன்னு எழுதி வச்சுருக்கீங்கல்ல. ஸோ அதை அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு வேகமாக தயாங்கோட அப்பா கிட்ட தான் ஓடுறாங்க. தயாங்கோட அப்பாவுமே அதை பார்த்துட்டு செம்ம ஷாக்கு. அப்படியே தான்டா அங்கே சீனை கட் பண்ணி ஓப்பன் பண்ணால் ஆஃப்டர் 3 years ஆயிடுச்சு. அப்படியே பார்த்தா ஒரு ஃபைன் மார்னிங் டைம் க்யூட்டாக அவ்வளோ பரபரன்னு இருக்க ஒரு சிட்டியில் ஒரு குட்டியாக ஒரு வீடு. அந்த வீட்டுக்குள்ளே ஒரு க்யூட்டான ஒரு லிட்டில் பேபி அப்படியே நின்றுட்டு அவளோட ஸ்கூலுக்கு தான் ரெடி ஆகிட்டுருக்கா. இந்த டையை மட்டும் கட்ட வராது, மாமா கிட்ட போய் கத்திக்கலாம். இப்போ நான் 4 ரெடி ரெடி ஆயிட்டா, பப்பா ரெடி ஆயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படியே க்யூட்டாக அந்த மிரரை பார்த்து பேசிட்டு கையில் பேக்கோட அப்படியே கீழே வரா. ஒரு கையில் பேக்கு ஒரு கையில் டை அப்படியே கீழே க்யூட்டாக நடந்து வந்துட்டுருக்கா சிங்குன்னு. அப்படியே கிச்சன் சைடு பார்த்தா ஒரு பர்சன் தான் உட்காந்து அப்படியே அந்த காயெல்லாம் இருக்கும்ல ஃப்ரூட்ஸ் அதை அப்படியே கட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படியே அதை பார்த்துட்டு மம்மா மம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படியே க்யூட்டாக குதிச்சு நடந்து வந்துட்டுருக்கா. அப்படியே திரும்பி பார்க்குறீங்க, அது வேறு யாரும் இல்லைடா நீங்கள் தான். அப்படியே திரும்பி பார்த்துட்டு அச்சோ செல்லக்குட்டி ரெடி ஆகிட்டியா நீ? மம்மா இன்னும் இது நான் ஃபுல் ரெடி, டைம் மட்டும் கட்டே அல்ல, இன்னும் கட்டி விடுமம்மா. எத்தனை டைம் சொல்லி தந்துட்டேன், டை கட்ட மட்டும் வராதா, அப்படியே உன் அப்பா மாதிரியே இருக்கடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அந்த டையை அவளுக்கு க்யூட்டாக வியர் பண்ணி விடுறீங்க. அவளும் மம்மா நான் ரெடி, ஸ்கூல் ரெடி, ஸ்கூல் போகலாம். அத்தைங்க அத்தை மியாட்ட மியாட்ட அப்படி சொல்லிட்டு அவள் கத்திட்டு இருக்கா. மியாவும் வந்துட்டேன் இருங்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மியா ஒரு ரூம்லேருந்து கத்துறா. அவன் இன்னும் இந்த லூச்சி ரெடியாகவே இல்லையா, இரு நான் போய் அவள் கூப்பிட்டு வரல அப்படி சொல்லிட்டு அவள் அப்படியே க்யூட்டாக நடந்து அப்படியே மியா கிட்ட தான் வரா. மியாவை பார்த்துட்டு மியாட்ட நான் ரெடி குட்டி பாப்பா, நானே ரெடி, நீ எவ்வளோ பெரிய மாடு மாதிரி இருக்கு, நீ இன்னும் ரெடியாக இல்லையா? அடைப்பாவி பேச்ச பாரு, என்னை பார்த்தா உனக்கு மாடு மாதிரியா தெரியுது, நான்லாம் எப்பயோ ரெடி ஆகிட்டேன், வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அப்படியே பேக் எடுத்துகிட்டு வரான். வயான் நீ ரெடி தானே, போகலாமா? ஆமையா போகலாம், பாப்பாவுக்கு இந்த ஃப்ரூட் மட்டும் கட் பண்ணால் போதும். மம்மா இன்னைக்கு ஃப்ரூட் வேண்டாமா? ஏன் வேண்டாம்? மம்மா இன்னைக்கு எங்கள் ஸ்கூலில் நியூவாக ஏதோ நடக்க போகுதான், அதனால ஸ்நாக்ஸ் எல்லாம் வேண்டாம் சொல்லி நான் இன்னைக்கு ஃப்ரூட் வேண்டாம், எனக்கு வேறு ஏதாச்சும் வாங்கிட்டாயா ப்ளீஸ்மா அப்படி சொல்லிட்டு அவங்கள்ட்ட கேட்குறான். நீங்களும் அவளை பார்த்துட்டு ஸ்ட்ரீட் ஐட்டம்ஸ்லாம் சாப்பிடக்கூடாது டீச்சரும், அது சாப்பிட்டா அன்ஹெல்தி, டாடாக்கு தெரிஞ்சது அப்புறம் அவ்வளோ தான் செம்ம கோவமாயிடுவார். ஸோ அதெல்லாம் நான் வாங்கி தர மாட்டேன். அம்மா ப்ளீஸ்மா எனக்காக வாங்கி கொடு, ஒரே ஒரு டைம் மட்டும், இதுக்கப்புறம் நான் கேட்க மாட்டேன் ப்ளீஸ் மாமா, ப்ளீஸ் நீயே கூட வச்சுக்கோ, ஸ்கூலில் வந்து என்கிட்ட கொடு, ஸ்கூலில் லன்ச்சு பிரேக்கு அந்த டைமில் வந்து எனக்கு கொடு, நீயே கொடு மாமா ப்ளீஸ் மாமா, நான் அது சாப்பிட்டுக்கிறேன் ப்ளீஸ் அப்படி சொல்லிட்டு அவங்கள்ட்ட கெஞ்சிட்ருக்கா. நீங்கள் அப்படியே அவளை பார்த்துட்டு சரி ஓகே நானே தான் கொடுப்பேன் ஓகேவா, நீயா வந்து என்கிட்ட ஸ்டாஃப் ரூமில் கேட்கக்கூடாது சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவள்கிட்ட சொல்கிறீங்க. அவளுமே சரி கேட்கவே மாட்டேன், நீயா கொடு எனக்கு, நீயா கொடுத்தீங்கன்னா போதும் அப்படி சொல்லிட்டு அவள் அப்படியே க்யூட்டாக பேசிகிட்டு இருக்கா. யாடா அவள் படிக்கிற அதே ஸ்கூலில் தான் நீங்களும் டீச்சராக ஒர்க் பண்ணுறீங்க. பாப்பாவோட நேம் பார்த்தீங்கன்னா தியா, அவ்வளோ க்யூட்டாக இருப்பா. சேம் தியா பார்க்க நம்ம தியாங்ஷி மாதிரியே தான் இருப்பா. அச்சல்
பார்த்தாலே சொல்லலாம் அது தயங்கோட பொண்ணு தான் அப்படின்ற மாதிரி அந்த அளவுக்கு இருப்பா. ஸோ நீங்கள் வந்து தயங்க விட்டு பிரிஞ்சு வந்ததுனால ஒரு குட்டி கிராமத்தில் உங்களை பற்றி யாருக்குமே எதுவுமே தெரியாத ஒரு கிராமத்தில் வந்து தான் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. அங்கே தியா படிக்கிற ஸ்கூல்லையே டீச்சராகவும் ஜாயின் பண்ணியிருப்பீங்க. ஸோ நீங்கள் அதனால் இதாக தான் இருப்பீங்க. யாருக்குமே உங்களை பற்றி அவ்வளோவா தெரியாது. பேபி யாருது எப்படி என்ன எதுவுமே தெரியாது. தியா கிட்ட நீங்கள் என்ன சொல்லி வச்சுருப்பீங்கன்னா, அப்பா கொஞ்சம் வெளியூரில் இருக்கார், நம்ம அவர் வந்ததுக்கப்புறம் இந்த ஊரை விட்டு போயிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லி வச்சுருப்பீங்க. வெளியூரில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறதா. பிகாஸ் இவ அடிக்கடி கேட்பா, அப்பாவை பார்க்கணும், அப்பா எங்கே, அப்பா அப்பா அப்படின்ற மாதிரி. ஸோ நீங்கள் அதனாலேயே அவகிட்ட அப்படி ஒரு பொய் சொல்லி வச்சுருக்கீங்க. அவளும் இத்தனை நாளாக அதை வச்சு தான் மெயின்டைன் பண்ணி ஓட்டிகிட்ருக்கா. ஸோ இது வரைக்கும் போதும்னு நினைக்கிறேன். நம்ம ஸ்டேட்டஸ் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாண்டா. அவளையும் நீங்கள் அப்படியே ஸ்கூலுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறீங்க. ஸ்கூலில் ட்ராப் பண்ணிட்டு மியா கிட்ட, மியா கார் இன்றைக்கி நீ கொண்டு போயிடு, ஈவினிங் நான் பாப்பா கூட ஆட்டோவில் கூட வந்துடுறேன். லூஸு மாதிரி பேசாத, டீச்சர் நீ, ஆட்டோலலாம் ஒன்றும் வர வேண்டாம், நான் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன், ஓகே. அண்ட் இன்றைக்கி எனக்கு ஆஃபீஸும் சீக்கிரம் முடிஞ்சிடும்னு தான் நினைக்கிறேன், டோன்ட் வரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து போயிடுறா. ஏன்னா நீங்கள் 3 பேருமே ஒன்றா தான் ஸ்டே பண்ணியிருக்கீங்க. ஸோ மியாவும் ஒரு ஆஃபீஸ்க்கு ஒர்க் போயிட்டுருக்கா. நீங்கள் அப்படியே தியாவோட ஸ்கூலில் டீச்சராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. ஆக்சுவலாக நீங்கள் அந்த ஸ்கூலில் வந்து பிடி டீச்சர் தான். ஸோ 2 பேருமே ஜாலியாக தான் இருப்பீங்க. 2 பேருமே அவ்வளோ ஹாப்பியாக ரன் பண்ணுறீங்க உங்கள் லைஃப்பை அவங்க இல்லாமையே. பி டு கண்டினியூ ஸ்டோரி. அப்படியே தியா கூட நீங்கள் உள்ளே போயிடுறீங்க. தியா அவள் கிளாஸில் தான் உட்காந்துட்ருக்கா. என்ன இந்த பைத்தியக்காரியை இன்னும் காணோம், எங்கே போயிட்டா, இன்னுமா வரல அவ, எங்கே தான் போனாலும் இந்த சிவாயா எங்கே போயிட்டா, இன்னும் வரல, அவள் வர டைம் தானே இது, நான் போய் அவளை வெளியவாவது பார்த்துட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு அவள் அப்படியே க்யூட்டாக எழுந்திரிச்சு நடந்து கிளாஸ் ரூமை விட்டு அப்படியே வெளியே அந்த ரோட் ஸ்ட்ரீட் சைடு இருக்கும்லடா அந்த சைடு வந்து நின்றுட்டுருக்கா. அப்போ கரெக்டாக ஜினு வந்து ஷியாவுவை இறக்கி விட்றா. அவளை பார்த்துட்டு, ஷியாவு ஹாய் வந்துட்டியா, ஏண்டி வரத்துக்கு இவ்வளோ நேரம், லூச்சு மென்டல். இல்லடி நான் என்ன பண்ணுறது, அம்மா லேத்து, அம்மா எப்பயுமே லேத்து, வா நம்ம போகலாம், அம்மே பாய் ஆன்ட்டி பாய் அப்படி சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அவளுக்கு பாய் சொல்லிட்டு அப்படியே உள்ள க்யூட்டாக நடந்து வந்துட்டுருக்காங்க. அப்படியே பார்த்தா ஷியாய் தான் ஜினுவி தியா கிட்ட, தியா நம்ம அந்த கடையில் போய் சாக்கோ வாங்கிட்டு போகலாமா, நான் இன்னைக்கு கேட்ச் கொண்டு வரல, சாக்கோ வாங்கிட்டு போகலாமா. வேணாண்டி, அம்மா பார்த்தா திட்டுவா, நம்ம போகலாம், நான் இன்னைக்கு நிறையா ஸ்நாக்ஸ் வச்சுருக்கேன். ப்ளீஸ் டி நம்ம வாங்கிட்டு போகலாம் ப்ளீஸ், சாக்கோ வாங்கிட்டு போகலாம் ப்ளீஸ் அப்படி சொல்லிட்டு அவள் தியா கிட்ட செம்மையாக கெஞ்சி கேட்டுட்ருக்கா. தியாவும் சரி வா போகலாம் அப்படி சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க ஒரு ஷாப் கிட்ட தான் போகிறாங்க. போயிட்டு அங்கிள் அப்படி சொல்லிட்டு யாரையோ கூப்பிட்றா. அங்கே ஒரு பர்சன் நல்லா ஹேண்ட்ஸமாக கால் பேசிட்டு நின்றுட்டுருக்கான். அவனை தான் கூப்பிட்டுருக்காங்க. யார் இந்த குழந்தைங்க, என்ன வேணும்? அங்கிள் எனக்கு சாக்கோ வேணும், சாக்கோ அப்படி சொல்லிட்டு தியா தான் கேட்குறா. தியா கேட்குறத அந்த பர்சன் அப்படியே ஒரு மாதிரி ஸ்டன்னாகி பார்த்துட்ருக்கான். பிகாஸ் அவள் பார்க்க அப்படியே அவனை மாதிரியே இருக்கா. யாடா அது நம்ம தயாங்ஷே தான். அப்படியே பார்த்துட்டு தயாங், நீ என்ன வேணும்? சாக்கோ வேணும், சாக்கோ அங்கே இருக்கும்ல, எடுத்து தரீங்களா? ஆனால் இது என்னோட கடை இல்லையே. உன் பேர் என்ன? என்னோட பேர் கிம்தியா. கிம்தியாவா? உங்கள் அம்மா பேர் என்ன? அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு? எனக்கு சாக்கோ எடுத்துட்டாங்க, எனக்கு சாக்கோ வேணும், சாக்கோ வேணும் அப்படி சொல்லிட்டு அவள் ஒரு மாதிரி கேட்டுட்ருக்கா. அப்போது சடனாக அவன் பக்கத்தில் ஒரு பர்சன் நின்றுட்டுருக்கான். டே தயா, யாரா அந்த பொண்ணு, பார்க்க அப்படியே உன்ன மாதிரியே இருக்குது. அதான்டா எனக்கு தெரில. சரி 1 நிமிஷம் மச்சான் வெயிட் பண்ணு,
என்ன வேணும் இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தயங்க அந்த பாப்பாவை அப்படியே தூக்கிக்கிறான். அவளை தூக்கும்போது அவள் தான் என்ன தூக்காதீங்க, இடுக்கி விடுங்க, இடுக்கி விடுங்க, இடுக்கி விடுங்க அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி ஷவுட் பண்ணுறா. அவனும் ஏ வெயிட் 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 அப்படின்னு சொல்லிட்டு அவளை அப்படியே இறக்கி விட்டுட்டு நான் தூக்கிட்டெல்லாம் போக மாட்டேன், உனக்கு என்ன சாக்லேட் வேணும்னு காமிக்க தான் தூக்குனேன், எனக்கு ஒன்றும் நீங்கள் காமிக்கவே வேண்டாம், இதுக்கு தான் சொன்னேன் நம்ம இங்கே வர வேண்டான்னு, கேட்டியா, வாடி போகலாம், இவங்கக்கிட்டலாம் நம்ம பேசக்கூடாது, நான் இப்படி வெளியே வந்த தெரிஞ்சாலே அம்மா என்னை திட்டுவா, வா போகலாம் அப்படி சொல்லிட்டு அவள் அப்படியே சுஜுவோட கையை பிடிச்சி அப்படியே இழுத்துட்டு போகிறா. அப்படியே யார் திரும்பி பார்த்து முறைக்க தேங் அவளை பார்த்து அப்படியே க்யூட்டாக ஸ்மைல் பண்ணுறான். அப்படியே தேங் பக்கத்தில் இருக்க அந்த பர்சன், மச்சான் யாரா அந்த பொண்ணு, பார்க்க உன்ன மாதிரியே இருக்குது, அங்கே பாரு முறைக்கிறது எல்லாமே உன்ன மாதிரி தான் இருக்குது, யார் இது மயிறு, அது தெரியாமல் தான் நானும் நின்றுட்டுருக்கேன், ஏண்டா நீ வேற எச்சா கலப்புற, ஒரு வேலை இவ என்னோட பொண்ணாக இருக்குமோ, என் இங்கே தான் இருக்காளா என்ன, என் மனசு சொல்லுது அவன் இங்கே தான் இருக்கான்னு. மச்சான் எனக்கு என்னமோ இது உன்னோட பொண்ணு மாதிரி தான் ஃபீல் ஆகுது, ஒரு வேலை இருக்குமோ, என் இங்கே தான் இருக்காளோ என்னமோ. ஜிம்மண்ணா சத்தியமாக எனக்கு அப்படி தான்டா தோணுது, என் இங்கே தான் இருக்கா, இது என்னோட பொண்ணு தானா, என் மனசு அவளை பார்க்கும்போது என்னமோ பண்ணுதுடா, உனக்கு புரியலையா, இங்கே பாரு அவளை தூக்கும்போது எனக்கு என்னமோ ஆச்சு, அவளை நான் தொடும்போது எனக்கு என்னமோ ஆச்சு மச்சான், இதான் பிரெட் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற பூம்பஸா என்ன, மச்சான் எனக்கு என்னமோ பண்ணுதுடா, எனக்கு தான்டா எங்கேயோ இருக்கா, எனக்கு ஒன்றுமே புரியலையே, ஏன் எனக்கு இப்படி தோணுது, புதுசாக இருக்கு மச்சான் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே சொல்லிட்டு இருக்கான் ஜிம்மன்கிட்ட. ஏடா தயங்கோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் நம்ம ஜிமிஷி தான், ஸோ ரியாலிட்டிலே அதானே, ஸோ நான் அதான் ஸ்டோரியிலே கொண்டான்ட்டேன். ஸோ அவனுங்க ரெண்டு பேருமே அப்படியே நின்று பேசிகிட்டு இருக்கானுங்க. ஜெமனோ டேய் லூஸு மாதிரி பேசாத, நம்ம இந்த ஊரில் எத்தனை நாளாக இருக்கோம், எல்லா இடத்துலையும் தெரியாச்சு, நீ கிட்டத்தட்ட 2.5 வருஷமாக என்ன தேடிட்டு இருக்க, இப்போ வரைக்கும் அவள் கிடைக்கல, இந்த ரவுண்டு கிராமத்தில் எங்கடா போயிருக்க போகிறா, அதுவும் அவள் எனக்கு என்னமோ வேறு ஏதோ ஒரு ஊருக்கு போயிட்ட மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ஆனால் ஒயன் உன்னை விட்டு போகும்போது ப்ரெக்னெண்ட்டாக இருந்தான்னு சொன்னல, எனக்கு தோணுச்சு மச்சான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காளோன்னு. ஏன்னா அன்றைக்கி ஒரு நாள் ஒயன் என்கிட்ட அப்படின்னும் போது தேங்க என்னமோ சொல்ல வரான், ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக்டா போயிட்டு வந்துடலாம். தயம் நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். என்ன சொல்லணும் என்ன சொல்லணும் உனக்கு? ஆமாம் நான் அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். நீ என்ன மாதமாக இருக்கியா என்ன? நானும் பார்த்துனே இருக்கேன், சின்ன சின்ன விஷயத்துக்கு போய் வாந்தி எடுத்துகிட்டே இருக்கேன், அடிக்கடி டயர்டாக இருக்குன்னு மயங்கி விழுகிற, எனக்கு புரியல, நீ என்ன மாதமாக இருக்கியா? இல்லை அன்னைக்கு உன் கூட இருந்தேன்னா எனக்கு அது நல்லா ஞாபகம் இருக்குது. இந்த பார் அதுக்கும் நான் அமௌண்ட்டை சேர்த்து கொடுத்துட்றேன், ஒழுங்கு இந்த மாதிரி மாதமாக இருந்தேன்னா போய் களைச்சிட்டு வந்துடு, தேவையில்லாமல் எனக்கு சல்ல மயிரெலாம் எனக்கு வேண்டாம் புரியுதா? இன்னும் 5 monthஸில் நீ என்னை விட்டு போக போகிற, தேவையில்லாதெல்லாம் ஏதாவது ப்ராப்ளம் ஆகிருப்பது புரியுதா? உனக்கு வேணால் என் ஃப்ரெண்டு டாக்டர் ஒருத்தி இருக்கா, அவளையே சஜஸ்ட் பண்ணுறேன், போய் அவகிட்ட ஒழுங்காக இந்த பேபியை களைச்சிட்டு வந்துடு. தயம் நீங்கள் என்ன பேசுகிறீங்க? நான் ப்ரெக்னெண்ட்டாலாம் இல்லை தயம், நீங்கள் இப்படிலாம் பேசுகிறீங்க, எனக்கு ஏதோ அலர்ஜின்னு நினைக்கிறேன், அதனால வாமிட் பண்ணியிருக்கலாம், அதனால் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு அர்த்தமா என்ன? நான் ப்ரெக்னெண்ட்டாலாம் இல்லை, அண்ட் எனக்கு ஒன்றும் அமௌண்ட்டும் தேவையில்லை அப்படின்ற மாதிரி அவனும் சொல்லியிருப்பீங்க. ஸோ அவங்க இப்போ தான் அதை ஜிம்மன்கிட்ட சொல்கிறான். ஜிம்மன் என்னடா சொல்கிறான்? அப்படியா? இல்லை மச்சான் எனக்கு அப்போ தோணுச்சு ஏதோ அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அப்படின்ற மாதிரி தோணுச்சு, அவ்வளோதான், மித்தபடி வேறு எதுவும் இல்லை. ஆனால் அவள்கிட்ட கேட்டேனே அவள் ப்ரெக்னெண்ட்டாலாம் இல்லைன்னு தான் சொன்னான் அப்படின்ற மாதிரி தயங்க சொல்ல, ஜிம்மனும் ஒரு மாதிரி தயங்க பார்த்துட்டேன். சரி விடு மச்சான், அவளை பற்றி தான் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம்ல, பார்த்துக்கலாம், எதாக இருந்தாலும் நிச்சயமாக வயன் உனக்கு கிடைப்பா, அப்படி கிடைச்சானா முதல்ல அவளுக்கு பேசி புரியவே, புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு தேங்க ஜிம்மனும் அந்த பிளேஸ் விட்டு போயிடுறானுங்க. தேங்க அப்படியே அந்த ஸ்கூல்லையே ஒரு மாதிரி திரும்பி பார்த்துட்டு வரான். லைக் உங்கள் சைடு பார்த்தோன்னா
நீங்கள் அப்படியே உங்களோட ஸ்டாஃப் ரூமில் தான் அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. உட்காந்துட்டு இவளுக்கு இந்த ஃப்ரூட் இதெல்லாம் சுத்தமாக பிடிக்காது, இருந்தாலும் இது வேணும் வேணும்னு அடம் பண்ணி வாங்கியிருக்கான். என்ன தானோ பொண்ணு இவ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் யோசிச்சுட்டு அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. அப்போ சடனாக மீ ஐ கம்மிங் மீச் அப்படி சொல்லிட்டு ஒரு க்யூட்டான வாய்ஸு. நீங்கள் அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா தியாவும் சுயும் தான் நின்றுட்டுருக்காங்க. நீங்கள் அவங்க ரெண்டு பேர்த்தையும் பார்த்துட்டு கம்மிங் கம்மிங் என்ன வேணும் ரெண்டு பேர்த்துக்கும், இங்கே என்ன பண்ணுறீங்க? மிஸ் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். இப்போது நானும் தியாவும் கொஞ்சம் வெளியே போகணுமா, அங்கே யாருன்னு தெரியல, ஒருத்தர் தியாவை தூக்கிட்டாரு. என்னது, தியாவை தூக்குனாரா? புரியலையே, என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? மம்மி நான் சொல்கிறேன் மம்மி. அது என்னன்னா, நானும் சிவும் வெளியே போனோமா. எதுக்கு வெளியே போனீங்க? இவளுக்கு முட்டாய் வாங்கிருக்கு, இவளுக்கு முட்டாய் வேணும் சொன்னாலா, அதனால் நாங்கள் வெளியே போனோமா. அங்கே ஆப்போசிட்டில் இருக்கல அந்த அங்கிள் கடைக்கு போய் முட்டாய் கேட்டோம். அங்கே ஒருத்தர் நின்றுட்டு இருந்தார், நல்லா ஒல்லியாக பெயிண்டி ஷர்ட்டு போட்டுட்டு அப்படி நல்லா ஹைட்டாக நின்றுட்டு இருந்தாரா. அவர் என்கிட்ட வந்துட்டு நான் அவர்கிட்ட முட்டாய் கேட்டேன். அவர் என்ன கீழே உட்காந்துட்டு உன் பேர் என்ன, உன் அம்மா பேர் என்னலாம் கேட்டார். நான் என் பேர் மட்டும்தான் மம்மி சொன்னேன், உன் பேர் சொல்லலை. அப்புறம் அவர் சரி கோ உனக்கு என்ன முட்டாய் வேணும் பாரு சொல்லி என்னை அப்படியே தூக்குனாரா. நான் அவர்கிட்ட ரொம்ப சத்தமாக என்னை இறக்கி விடுங்க சொல்லி திட்டிட்டு வந்துட்டேன். அப்படி சொல்லிட்டு அவள் க்யூட்டாக சொல்லிட்டுருக்கா. நீங்கள் அப்படியே அவளையே பார்த்துட்டு அடடி நீ அழகு பிள்ளை, இப்படி தான் இருக்கணும் சரியா? யார் என்ன சொன்னாலும் கோவமாக ஆன்சர் பண்ணிடணும், எல்லாத்துக்கிட்டேயும் ஸ்ட்ரிக்டாக இருக்கணும், புரியுதா? சரி மம்மி நிச்சயமாக இருப்பேன். சரி, இதை சொல்ல தான் ரெண்டு பேரும் இப்போ கிளாஸ்க்கு வந்தீங்களா என்ன? இல்லை மம்மி, எங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் லைட்டாக பசிச்சுதா, அத்தா உங்ககிட்ட ஸ்நாக்ஸ் வாங்க வந்தேன். மம்மி எனக்கு ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் தரியா அப்படி சொல்லிட்டு அவள் அப்படியே உங்கள்கிட்ட நைஸாக கேட்குறா. நீங்கள் அவளை பார்த்து அப்படியே சிரிச்சுட்டு தெரியுது மேடம் திடீர்னு வந்தப்பே கண்டுபிடிச்சிட்டேன், ஆளை பாரு, என்ன என்கிட்ட சொன்னேன் லஞ்ச் அண்ட் பிரேக்கில் தான் ஸ்நாக்ஸ் கேட்பேன்னு சொன்னேன்ல, இப்போலாம் கிடையாது, நோ நோ அப்படின்னு சொல்ல அவளும் சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறா. நீங்களும் அவள் போகிறதே பார்த்து அப்படியே சிரிச்சிட்ருக்கீங்க. அப்படியே தான்டா டேஸஸ் எல்லாமே இப்படியே ஸ்கிப் ஆகுது. அவளும் இந்த மாதிரி ரொம்ப சமத்தாக இருப்பாள், அவங்கக்கிட்ட ரொம்பவுமே மெச்சூர்டாக தான் பிஹேவ் பண்ணுவாள். சேம் அப்படியே தயவங்களோட கேரக்டர் தான் அவளே, அப்படி தான் சொல்லணும். டக்குன்னு கோவம் வரும், டக்குன்னு யாராக இருந்தாலும் பேசிடுவா, ஓவராக கோவப்படுவா, சண்டை போடுவா, உங்ககிட்டே சம்டைம்ஸ் ஆர்கியூ பண்ணுவா, அந்த மாதிரி தான் இருப்பாள். ஸோ நீங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு தயவங்க மிஸ் பண்ணுற ஃபீலிங்கே இருக்காது. பிகாஸ் அவளே எல்லாமே உங்கள்கிட்ட நல்லா கேரிங்காக அன்பாக அப்படி இருப்பாள். ஸோ நீங்கள் அப்படியே அவ கூட அவ்வளோ ஜாலியாக லைஃப்பை என்ஜாய் பண்ணிகிட்ருக்கீங்க. அட் ஒன் ஈவினிங் டைம் நீங்கள் தான் தியாவை கூட அப்படியே ஸ்கூல் முடிச்சுட்டு வெளியே ஒரு டாக்ஸிக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஆக்சுவலாக மியாவுக்கு கால் பண்ணியிருப்பீங்க, அவள் இன்றைக்கி செம்ம ஒர்க்கு டீஸும் என்னால் வர முடியாது, டாக்ஸி பிடிச்சி கொடி ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்துருப்பா. சரின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் டாக்ஸிக்கு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ அந்த சைட் சடனாக ஒரு கார் வருது. சடனாக வந்து அது உங்கள் முன்னாடி தான் நிற்குது. நீங்கள் அதை அப்படியே பார்த்துட்டு யார் இது அப்படின்னு சொல்லிட்டு தியாவை அப்படியே கையில் தூக்கிட்டு அப்படியே நின்று பார்த்துட்ருக்கீங்க. அப்படியே அந்த பர்சன் அந்த கார்க்குள்ளேருந்து 2 பேர் இறங்குறாங்க. உங்களுக்கு அந்த 2 பேரையும் பார்க்க செம்ம ஷாக்கு. அப்படியே பார்த்துட்டு நிற்கிறீங்க ஃப்ரீஸ் ஆகி. தியா அப்படியே பொறுமையாக மம்மி இவருடா மம்மி, அன்னைக்கு சொன்னேன் இல்லை என்னை தூக்குனா சொல்லி, அது இவருடா அப்படி சொல்லிட்டு அவள் பொறுமையாக அவங்க காதில் சொல்கிறா. நீங்கள் அப்படியே அந்த பர்சன்ஸ் 2 பேர்த்தையும் பார்க்குறீங்க. அது வேறு யாரும் இல்லைடா, நம்ம தயாங்கும் ஜிம்மனும் தான். அப்படியே அவங்க 2 பேர்த்தையுமே ஒரு மாதிரி பார்த்துட்டு தியா நம்ம வா வேறு இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே நடந்து அப்படியே கொஞ்சம் தூரம் அப்படியே நடக்க ஆரம்பிக்கிறீங்க. அப்படியே ஜிம்மனும் தயாங்கும் உங்கள் பின்னாடி தான் வராங்க. ஒயன் நில்லு, ஒயன் நில்லு, உங்ககிட்ட பேசணும் ஒயன், புரிஞ்சுக்கோ
நில்லடி, வெயிட் பண்ணுறி அப்படின்னு சொல்லிட்டு தயாங் அப்படியே அவங்க பின்னாடி கத்திக்கிட்டே வரான். தியாவுக்கு ஒன்றுமே புரியல. அப்படியே உங்களை பார்க்குறா, தயாங்க பார்க்குறா, அப்படியே உங்கள் 2 பேர்த்தையுமே மாற்றி மாற்றி பார்க்குறா. அண்ட் உங்கள் ஐஸ்லேருந்து டியர்ஸ் நிறையா வந்துட்டுருக்கு. நீங்கள் அழுதுகிட்டே தான் அவகிட்ட நடந்து போயிட்டுருக்கீங்க. ஜிமனும் ஒயன்மா நெல்லுடா, அவன் தான் உங்ககிட்ட நம்ம சொல்லணும்னு சொல்கிறான்ல, ஒயன் வெயிட் பண்ணு ஒயன் ப்ளீஸ் நெல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கத்துறானுங்க. நீங்கள் அப்படியே நடந்துட்டுருக்கீங்க. உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருது அவனுக்கிட்ட இப்போது நடக்காமல் வீட்டுக்கு போயிட்டோன்னா, பேசாமல் வீட்டுக்கு போயிட்டா பின்னாடியே வந்து வீடு எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சிடுவானுங்க. ஸோ இங்கேயே பேசி எண்டப் பண்ணி விட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பி நின்று பார்க்குறீங்க. அவங்க 2 பேரும் ஐயன் உங்ககிட்ட பேசணும்டி, ஒரு 5 நிமிஷம் நில்ல. என்ன பேசணும்? யார் நீ? உனக்கு எனக்கு என்ன சம்மந்தம்? தேவையில்லாமல் என் பின்னாடி வேறு வேலையெல்லாம் வச்சுக்காத. அப்புறம் அவ்வளோதான் ஹனி, உனக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. தேவையில்லாமல் பின்னாடி வராத, திரும்ப திரும்ப சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கேருந்து மறுபடியும் நடக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க. பட் அவனுங்க கேட்குற மாதிரியே தெரில, அவங்க பின்னாடி தான் வரானுங்க. தியா அப்படியே பார்த்துட்டு மம்மி நெல்ல மம்மி நெல்ல மம்மி மம்மி நெல்ல அங்கே நெல்ல மம்மி அப்படி சொல்லிட்டு அவள் சொல்கிறா. நீங்களும் தியாவை பார்த்துட்டு ஹே இப்போ உனக்கு என்னடி வேணும்? என்னடி சும்மா நெல்லுன்னு எதுக்கு நிற்கணும்? வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை கூப்பிடுறீங்க. அவன் மம்மி இல்லை மம்மி அங்கே பாடு பாவம் அந்த அங்கு அழுறாரு மம்மி அப்படி சொல்லிட்டு அவள் சொல்ல நீங்கள் அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. பார்த்துட்டா தயாங் தான் ஒரு மாதிரி அழுதுகிட்டே உங்கள் பின்னாடி வந்துட்டுருக்கான். நீங்கள் உங்களுக்கு அவனை பார்க்கவே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அப்படியே பார்க்குறீங்க. ஒயன் ஒரு நிமிஷம் நெல்லடி, நான் சொல்கிறத கேளு ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு தயாங் அப்படியே உங்ககிட்ட நடந்து வரான். நீங்கள் எதாக இருந்தாலும் அங்கேயே நின்று சொல்லு. என்ன வேணும் இப்போ உனக்கு? என்ன வேணும்னு கேட்டேன். என்ன இப்போ யாராவது ஏமாத்துறதுக்கு ஏதாச்சும் கான்ட்ராக்ட் பண்ணுமா? இது பாரு தயாங், உனக்கு எனக்கு இதுக்கப்புறம் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு முடிவாயிடுச்சு. ப்ளீஸ் இதுக்கப்புறமே என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நான் இப்போ நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கேன். மறுபடியும் என்னால் உங்ககிட்ட வர முடியாது. இப்போ எதுக்கு தேவையில்லாமல் சீன் க்ரியேட் பண்ணிகிட்ருக்கீங்க தயாங் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தயாங்க பார்த்து அப்படியே கேட்குறீங்க. தயாங் தான் ஐயன் போதும்டி நிறுத்து, எனக்கு புரியுதுடி, நான் பண்ணது தப்பு தான். எனக்கு இப்போ தாண்டி எல்லாமே ரியலைஸ் ஆகுது. நான் நிறைய தப்பு பண்ணிட்டேன், இன்னும் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்டி. சொல்லுவாங்கல்ல ஒருத்தவங்க இருக்கும்போது அவங்க அருமை புரியாது, போனதுக்கப்புறம் தான் புரியும்னு புரிஞ்சுக்கிட்டேன்டி. நீ இல்லாதப்போ தான் என்னெல்லாம் புரிஞ்சுக்கிட்டேன். நீ என் மேலே வச்சுருந்த லவ் கேர் எல்லாமே புரிஞ்சுக்கிட்டேன். நானும் நீ ஸ்டார்டிங்கில் ஆக்ட் தான் பண்ணுறேன்னு நினச்சேன்டி. ஆனால் நீ என்னை பற்றி எழுதி வச்சிருந்த டைரியை படித்ததுக்கப்புறம் தாண்டி புரிஞ்சுது நீ என்னை லவ் பண்ணுறேன்னு. என்னை மன்னிச்சிருடி ப்ளீஸ் டி. நீ இல்லாமல் அந்த வீட்டில் என்னால் ஒரு 2 மாதம் கூட ஸ்கிப் பண்ண முடியலடி. அன்றைக்கி ஏதோ ஒரு கோவத்தில் போன்னு சொல்லிட்டு நீயும் கோவமாக எழுதி வந்துட்ட. ஆனால் நீ இல்லாமல் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தாண்டி தெரியும். எனக்கு தெரியும்டி, எனக்கு அந்த நேரத்தில் காசு தேவைப்பட்டுச்சு, இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்க போனேன்தான். ஆனால் நான் எப்படியோ அந்த மேரேஜை ஸ்டாப் பண்ணிட்டேன்டி. புரிஞ்சுக்கோ பையன், எனக்கு இப்போ நீ தாண்டி வேணும். ப்ளீஸ் டி, உன்னை தேடி வந்திருக்கேன்டி. ட்ரூ லவ்வோடு வந்திருக்கேன் வயன், என்னை அக்செப்ட் பண்ணிக்கோ வயன். ப்ளீஸ் வயன், என்னை விட்டு மட்டும் போகிறேன்னு சொல்லிடாத. நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியலடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே சொல்கிறான் அவங்கக்கிட்ட. நீங்கள் அப்படியே தயாங்கே பார்த்துட்ருக்கீங்க. தயாங் ப்ளீஸ் வயன் புரிஞ்சுக்கோடி, சத்தியமாக சொல்கிறேன்டி. இதுக்கப்புறம் உன் கூட நான் லைஃப் லாங் ஹாப்பியாக இருக்கணும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் வயன், லவ் மீ அகைன் வயன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே அந்த ரோட்லேயே உங்களை பார்த்து நில்தான் பண்ணி கெஞ்சிரான். நீங்கள் அப்படியே தயாங்கே பார்த்துட்டு தயாங் செட் ஆகாது தயாங், என்னை விட்டுருங்க. கான்ட்ராக்ட்லேயே நான் உங்ககிட்ட கஷ்டப்பட்டது போதும். என்னால் உங்ககிட்ட மறுபடியும் வர முடியாது. ப்ளீஸ் லீவ் மீ. உங்களுக்கு வேறு லைஃப் இருக்குது, அதை பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ நீங்கள் அப்படியே தயாங்க பார்த்துட்டு அப்படியே சொல்லிட்டு போகிறீங்க. தயாங்கு சுத்தமாக முடியல. ஜிமன் அப்படியே கோவத்தில் வைன் ஒரு நிமிஷம் நில்லு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்த்து ஷவுட் பண்ணுறான். நீங்கள் அப்படியே நின்று திரும்பி பார்க்குறீங்க. பார்த்துட்டு என்ன அவன் இப்படி கெஞ்சுறான், கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா அவனுக்கு?
எங்கே போய்கிட்டே இருக்க? என்ன என்ன இப்போ உனக்கு இவன் வேண்டாம் அப்படி தானே? உன் கையில் இருக்கிறது இவனோட குழந்தை தானே, அதை கொடுத்துட்டு நீ கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். உங்களுக்கா செம்ம அல்லு, என்ன குழந்தைய கேட்குறானுங்க அப்படின்ற மாதிரி. தியா அப்படியே திருன்னு முழிச்சிட்டே நின்றுட்டுருக்கா. நீங்கள் அப்படியே தியாவை டக்குன்னு ஒரு மாதிரி டைட்டாக க்ரிப் பண்ணிட்டு, குழந்தைய கேட்குறக்கு உங்கள் 2 பேர்த்துக்கும் எந்த தகுதியும் கிடையாது. குழந்தை என்னோடது, எனக்கு மட்டும்தான் சொந்தம். தேவையில்லாமல் குழந்தைகிட்ட வராதிங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க ஜிமின். இல்லை அயன், முடியாது. இவன் இல்லாமல் எப்படி குழந்தை வந்துச்சு? எங்களுக்கு தெரியாதுன்னு நினச்சிட்ருக்கியா? ஜாடையே சொல்லுதே இவனோட குழந்தை தான்னு. இப்போ பார் அப்படின்னு சொல்லிட்டு ரோட்டில் ஒரு பர்சன் போயிட்டுருக்காங்க. அவங்கள கூப்பிட்டு, இந்த குழந்தை யாரோடதுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அவங்க பாப்பாவை பார்த்துட்டு அப்படியே தேங்க திரும்பி மேலேருந்து கீழே வரைக்கும் பார்க்குறாங்க. ஐயோ, உனக்கு என்ன கண்ணு தெரிலையா? அந்த புள்ள தான் பார்க்க அப்படியே அவனை மாதிரியே இருக்கே, அவரோட குழந்தையாக தான் இருக்கும். ஏன் வேலையை வந்து வா, ஏன் உசுரை எடுத்துகிட்டு போயோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் பாட்டுக்கு சொல்லிட்டு போகிறான். பார்த்தல, ரோட்டில் போகிற 7வது மனுஷனுக்கு கூட தெரியுது அவன் இவளோட குழந்தை தான்னு. ஆனால் எப்படி சொல்கிறேன் அவனோட குழந்தை இல்லைன்னு? இது எல்லாமே எப்படி வந்துச்சு? குழந்தைய கொடுத்துட்டு நீ கிளம்பு. தயம், குழந்தைய வாங்கிட்டு வா. ஜிம்மன், என்ன பேசின்னு இருக்க? நீ என்ன லூஸ் போ மாதிரி பேசாதடா. டே, நான் அவள்கிட்ட கிஞ்சிட்டு இருக்கேன்டா. மச்சான், நீ போய் வாங்க, எதாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். டே, குழந்தை எப்பட்றா? லூஸ் மாதிரி பேசாத ஜிம்மன். தயம், லூஸ் மாதிரி நீ பேசாத. போய் இப்போ குழந்தைய வாங்க, ஒயன் தானாக வருவா அப்படின்னு சொல்ல. ஸோ நீங்களும் அப்படியே தயங்கிட்ட கிட்ட வராதிங்க தயம், குழந்தை என்னோடது. வேண்டாம் தயம், ப்ளீஸ். எனக்குன்னு இருக்கிறது குழந்தை மட்டும்தான். வேண்டாம் தயம், குழந்தைய வாங்காதீங்க. என்னால் குழந்தை இல்லாமல் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தியாவை அப்படின்னு நல்லா டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. அவளும் மம்மி அப்படி சொல்லிட்டு அவங்கள நல்லா ஷோல்டரோட போட்டு செம்மையாக ஹக் பண்ணிக்கிறா. நீங்கள் அப்படியே அவளை பிடிச்சிட்டு, வயன் குழந்தை கொடு வயன், குழந்தை என்னோடது. தயம் இல்லை, நான் கொடுக்க மாட்டேன். குழந்தை என்னோடது, நான் உங்ககிட்ட இவ்வளோ கொடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அவள் அப்படியே உங்களே பார்த்துட்டு தேவம் வேகமாக உங்ககிட்ட இருந்து குழந்தைய பிடுங்குறான். அவளா செம்மையாக அழுகிறா. தியா மம்மின்னு சொல்லிட்டு செம்மையாக அழுதுட்டு, குழந்தை எனக்கு வேணும் அயன், நீ கிளம்பு, எனக்கு குழந்தை மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி தேவம் சொல்கிறான். ஜிம்மன், அட லூசுக்கோ, வேணாண்டாலாம் மாற்றி பேசினு இருக்கான். ஐயோ, டே மச்சான், இங்கே வா போகலாம். அயன், நீ கிளம்பு, குழந்தை எங்களுக்கு இனிமேல். இவனோட குழந்தை தானே, இவனே வளர்த்துக்கிட்டோம், எதுக்கு தேவையில்லாத பாரு உனக்கு. ஹே, 2 பேரும் குழந்தைய கொடுங்க, குழந்தை என்னோடது, ப்ளீஸ் கொடுத்துருங்க தயம், ப்ளீஸ் தயம், காலில் கூட விழுகிற, குழந்தைய கொடுங்க தயம். முடியாது வயன், குழந்தைய கொடுக்க முடியாது, குழந்தை எனக்கு தான் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தேவங்க அப்படியே தியாவை பிடிச்சிருக்கான். தியா உங்கள் பேர் சொல்லிட்டு செம்மையாக அழுதுகிட்டே நிற்கிறா. நீங்கள் அப்படியே தியாவை பார்த்துட்டு, தியாம்மா குழந்தை தயம் கொடுத்துருங்க தயம், ப்ளீஸ் தயம், குழந்தைய கொடுங்க தயம் அப்படின்ற மாதிரி சொல்லி கெஞ்சுறீங்க. ஜிம்மன் தான், என்ன என் குழந்தை வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள்கிட்ட நக்கலாக கேட்குறான். நீங்கள் ஜிம்மன் ப்ளீஸ் ஜிம்மன், எனக்கு குழந்தை வேணும் ஜிம்மன், ப்ளீஸ் பாப்பாவை என்கிட்ட கொடுத்துருங்க. என்னால் பாப்பா இல்லைனா இருக்க முடியாது, அவளாலேயே நான் இல்லைனா இருக்க முடியாது ஜிம்மன், ப்ளீஸ் என்கிட்ட பாப்பாவை கொடுத்துருங்க ஜிம்மன். என்கிட்ட வந்து நீங்கள் எந்த வேணா கேளுங்க, கொடுத்துட்றேன். ப்ளீஸ் பாப்பாவை மட்டும் என்கிட்ட கொடுங்க ஜிம்மன், ப்ளீஸ் தயம், உங்கள்கிட்ட கெஞ்சி கேட்குற, குழந்தைய கொடுங்க தயம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு செம்மையாக அழுகுறீங்க. ஜிம்மன் தான் ஒரு மாதிரி நக்கலாக சிரிச்சிட்டு, அப்போனா கான்ட்ராக்ட் போட்டுக்கலாமா என் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் தயாங்கையும் உங்களையும் பார்த்து நக்கலாக கேட்குறான். உங்கள் 2 பேர்த்துக்குமே ஒன்றுமே புரியல. தயாங் ஏதோ புரிஞ்ச மாதிரி, கான்ட்ராக்ட் போட்டுக்கலான்னா சொல்லு, குழந்தைய கொடுக்குறேன். கான்ட்ராக்டா? என்ன கான்ட்ராக்ட்? என்ன கான்ட்ராக்டா? குழந்தை தான் கான்ட்ராக்டு. குழந்தை கூட நீ இருக்கணும்னா நீ என் கூட இருக்கணும். ஸோ அதுக்கு ஓகேன்னு சைன் பண்ணு. நான் 3 பேரும் பழைய வீட்டில் எப்பயும் போல் ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்ல. என்ன விளையாடுறீங்களா? என்ன ஜெயமன்,
பிளான் பண்ணி பண்ணுறீங்களா? என்னால் முடியாது. குழந்தைய ஃபஸ்ட்டு என்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாங்க போகிறீங்க ஜிம்மன் தான். அப்போ எங்களாலையும் குழந்தைய கொடுக்க முடியாது, புரியுதா? கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே பாப்பாவை தூக்கிட்டு போகிறான். பாப்பா அழுகுறா. என்னை விட, நான் மம்மி கிட்ட தான் போவேன், என்னை விட, யார் நீ, என்னை விட அப்படி சொல்லிட்டு அவள் தேங்கோட ஷோல்டர்லாம் போட்டு அடிச்சுட்டு அழுதுட்ருக்கா. தேங்கண்ணா, நான் யாரா? நான் உன்னோட அப்பன், புரியுதா அப்படின்னு சொல்ல. என்னோட அப்பாவா? அண்ணா அப்பா வெளியூரில் தான் இருக்கு, மம்மி சொல்லிச்சு, என்னை விட, நான் என் அப்பாவை பார்த்தது இல்லைன்னா நீ என்ன வேணால் சொல்லுவியா, என்னை விட்டு மம்மி மம்மி இங்கே வா அப்படி சொல்லிட்டு அவங்கள பார்த்து அழுதுகிட்டே இருக்கா. அவனுங்க கார்கிட்ட போயிட்டானுங்க. நீங்கள் வேகமாக ஓடி போயிட்டு, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், கான்ட்ராக்ட் போட்டுக்கிறேன், குழந்தைய என்கிட்ட கொடுப்பீங்களா? கான்ட்ராக்ட் போட்டுக்கிறியா? உனக்கு ஓகேவா? போட்டுக்கிறேன். குழந்தை எனக்கு வேணும், நான் கான்ட்ராக்ட் போட்டுக்கிறேன். பட் எவ்வளோ இயர்ஸ்லாம் இல்லை, லைஃப் லாங் எங்கள் கூட தான் இருக்கணும், புரியுதா? அண்ணா முடியாது, அப்படி என்னால் உங்க கூட இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தேவங்க பார்த்து நீங்கள் சொல்கிறீங்க. தேவங்க அப்படியே அவங்கள பார்த்து நக்கலாக சிரிச்சுட்டு, அப்போ என்னாலையும் உங்ககிட்ட குழந்தைய கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்ல உங்களுக்கு வேறு வழியே தெரில. சரின்னு சொல்லிட்டு கான்ட்ராக்டுக்கு அக்செப்ட் பண்ணிடுறீங்க. ஸோ இந்த விஷயம் ஃபுல்லாக மியாவுக்கு, ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்குமே போகுது. ஸோ எல்லாருமே நீங்கள் வரீங்க. ரிட்டன் தயங்கோட அப்பா அம்மாவுக்குலாம் செம்ம ஹாப்பி, பேபியோட வரா அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே போயிட்டு இப்போ எப்பயும் போல் தயங்கோட வீட்டு முன்னாடி தான் நின்றுட்டுருக்கீங்க. பாப்பாவோட தயங்கோட அம்மா வந்து அப்பயே உங்களை செம்ம டைட்டாக ஹக் பண்ணிட்டு, பைத்தியக்காரி சொல்லாமல் கொள்ளாமல் போயிட்டல்ல, இப்படி உனக்கு இப்படி போகிறதுக்கு மனசு வந்துச்சு? அச்சோ அழகி, அப்படியே அவனை மாதிரியே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவை அப்படியே தூக்கிறாங்க. நீங்களும் இந்த கான்ட்ராக்டுக்காக இருந்து தானே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே பொறுமையாக உள்ளே போகிறீங்க. அவங்களோட அம்மா தான் அப்படியே உங்களை உள்ளே கூப்பிட்டு, இதுக்கப்புறம் எங்கேயும் போகக்கூடாது, ரெண்டு பேரும், என் செல்லம், என் பேத்தி எவ்வளோ அழகாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு கிஸ்ஸெல்லாம் கொடுத்து ஒரு மாதிரி இது பண்ணிகிட்ருக்காங்க. தேவங்கா இங்கே ஏன்னு இருக்குது, பல்லு 32மே தெரியுது. நீங்கள் தேவங்க பார்த்து அப்படியே முறைச்சிக்கிட்டே இருக்கீங்க. பிகாஸ் இது கான்ட்ராக்ட் தான் இல்லையா? பட் இவங்க இதையும் ட்ரூன்னு நம்பிட்டுருக்காங்க. நீங்கள் அப்படியே உட்காந்து திருன்னு முழிச்சிட்ருக்கீங்க. ஐயன் எப்படிடா இருக்க, நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு தேவங்களோட அப்பாவும் அம்மாவும் உங்கள்கிட்ட கேட்க, நீங்களும் நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? என்னடி இது 3வது மனுஷங்க கிட்ட பேசுகிற மாதிரி, வாங்க போங்கன்னு. நான் உன்னோட மாமனார் மாமியார் தானே, எப்பயும் போல் அத்தை மாமான்னு கூப்பிடு. அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி முழிக்கிறீங்க. நீங்களும் அப்படியே அவங்கள பார்த்துட்டு, சரிங்க அத்தை, இனிமேல் அப்படியே கூப்பிட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறீங்க. அப்படியே தான்டா டேஸ் இதெல்லாம் ஸ்கிப் ஆகுது. அவங்க அப்படி இப்படின்னு என்னமோ வேலைத்தனத்தை பண்ணி உங்களை மடக்கிட்டான். நீங்களும் தேவன் கூட அதுக்கப்புறம் ஹாப்பியாக லவ் அண்ட் லைஃப்பை ரன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறீங்க. ஓகேடா, இந்த ஷர்ட்டை நான் எப்படியே என் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு பிடிக்குமா என்னன்னு தெரில, என்னால் ஹாட் ஸ்டாண்ட் இப்போதைக்கு வைக்க முடியல. ஐம் ரியலி சாரி. லவ் யூ ஸோ மச். ஒன் ஷர்ட் அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள். ஓகே ஆல், தட்டா பாய், லவ் யூ ஆல், மிஸ் யூ.